ரேஸ்ல வண்டி ஹேண்டில் பண்றாரு பாத்தியா? பெரிய அல்டாப். சுத்தி வரட்டும் பார்க்கலாம். ரேஸ்ல வின் பண்ணி வண்டியோட கேலரியில ஏறல. என் பேரு ஆண்டனி இல்ல. கவர்னர் மேன் சும்மா உதாரு. உன் தலையில போதாரு. பல்லாவரம் ரேஸ கவனி. நாலு ரவுண்டு போன அப்புறம் தான் எங்க ஆளு யாருன்னே தெரியுதா? அண்ணி Congratulations, Thiago. சொன்னபடி ஜெயிச்சிட்டீங்க. சொன்னபடி நீ நடப்பேன்னு நினைக்கிற? என்ன? ஜெயிச்சிட்டா. கேட்டதை தருவேன்னிய? தாராளமா தரேன். என்ன வேணும்? என் சிஷ்யன் சொல்லுவான். ஆண்டனி சொல்லுவான். செஞ்சே காட்டுவான். மிஸ்ஸி. ஓ நோ. ஓ எஸ். ஆண்டனி. என்ன தியாகு? இந்த ஷோலோரம் ரேஸ்ல எனக்கு கிடைச்ச பரிசு பணம். மாசம் இப்படி ஒரு ரேஸ் நடந்தா எப்படி இருக்கும்? மாசம் ஒண்ணு போதாது. டெய்லி ரேஸ் நடக்கணும். அப்பதான் என் லட்சியம் நிறைவேறும். இந்த பணத்தை என் லட்சியத்துக்கு உபயோகப்படுது. ஓகே. ஹலோ ராஜா, glad news to you. நம்ம கீதாவுக்கு அருமையான இடத்துல மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். Is it? மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? எங்க வேலையா இருக்காரு? பாக்கிறதுக்கு எப்படி இருப்பாரு அங்கிள்? அதெல்லாம் பார்க்க முடியுமாம்மா? நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரவன் நம்ம பொண்ணுகிட்ட இருக்கிற குறைய பார்க்காம வாழ்க்கை பூரா அவளை வச்சு காப்பாத்தினா போதும். ஏன்பா, நம்ம பொண்ணை பத்தி எல்லா விஷயமும் அவங்ககிட்ட சொல்லிட்டா? சொல்றது என்ன, அந்த குடும்பமே எனக்கு கடமைப்பட்டிருக்கு. மாப்பிள்ளை என்ஜினியர், அவங்க அப்பா ஃபேக்டரி ஓனர். அவர் ஏழையா இருந்த காலத்துல ஒரு காசு கூட வாங்காம அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணவன் நான். அன்னையில இருந்து அந்த குடும்பத்துல எந்த சம்பவம் நடந்தாலும் அவர் எங்கிட்ட கேட்காம எதுவும் செய்யறதில்லை. இதுக்கு மேல என்ன வேணும்? தேங்க்யூ மூர்த்தி, தேங்க்யூ வெரி மச். ஜஸ்டிஸ் ராஜாவை பத்தின அருமை பெருமை எல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப பேரு பெரிய மனுஷனா நடிப்பாங்க. பட் மிஸ்டர் ராஜா இஸ் ரியலி கிரேட். ஷட் அப். என் பொண்ணு கீதா அழகு அடக்கம் எல்லாமே பொண்ணுகிட்ட இருக்கு. பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுமா? ஒரு மகாலட்சுமியே எங்களுக்கு மருமகளா கொடுக்குறீங்க. அவ மகாலட்சுமி மட்டுமில்ல, சங்கீதத்துல சரஸ்வதி. வீணை ரொம்ப நல்லா வாசிப்பா. எங்களுக்கு ஏதாவது மனக்கஷ்டம் வந்தா அவ வீணைதான் எங்களுக்கு மருந்து. ஆண்டவனா அவளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். வீணை வாசிப்பேன்னா நல்லா பாடவும் தெரியணுமே. கீதா, நான் கேட்ட ஒரு பாட்டு பாடுவல்ல? வெக்கப்படாத, ஏதாவது ஒரு நல்ல ரகத்துல பாடு.
நடத்த மாட்டியா? என்னடா என்னடா இது? கீதா பத்தின உண்மை அவங்ககிட்ட சொல்லலையா? என்ன உண்மையா சார்? என் மகள் அவளுக்கு பேசுவார். என்ன டாக்டர் இது? எதையுமே சொல்லாம எங்களை கூட்டிட்டு வந்தீங்க. ரகு, ஊமைங்கிறது ஒரு டிஸ்குவாலிபிகேஷன் அப்பா. வியாதி இருந்தா தான் வாழ்க்கையை நடத்த முடியாது. ஒரு பொண்ணுக்கு வாயில்லைங்கிறது பெரிய குறையாப்பா. மன்னிக்கிறேன் டாக்டர், அதுக்கு பொண்ணு இருக்கு. ஒரு கிளிய வச்சு லைஃப் நடத்தலாமே. ராமகிருஷ்ணன், இத பாரு, உனக்கு நான் உயிர் கொடுத்து அந்த நன்றிக்கு நான் அவள மகனா ஏத்துக்கலாமே தவிர என் மகன் கிட்ட உன் மனைவி ஏத்துக்கான்னு சொல்ல முடியுமா? வாங்கப்பா. ராமகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன். மூர்த்தி, என்ன இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன சந்தோஷத்தின் உச்சிக்கு கொண்டு போய் ஒரே அடியா உருட்டு விட்டுட்டியே. ஏன்டா, ஏன் இப்படி செஞ்ச? ஏன்? ராஜா, நான் எதிர்பார்க்கலடா, சத்தியமா எதிர்பார்க்கல. கீதாவை பார்த்துட்டா அவ குறைய பெருசா நினைக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். எவ்வளவு சீக்கிரம் நன்றியை மறந்துட்டாங்க. நீ என் மகளை பத்தி முன்னால சொல்லியிருந்தா அன்னைக்கே மறந்துருப்பான். ராஜா, உனக்கு இந்த அவமானத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்ததுக்கு என்ன தண்டனை உண்டோ அதை கொடுத்து. தண்டனை என்னடா தண்டனை? இனிமே நன்றிங்கிறதையும் மனுஷன்கிட்ட எதிர்பார்க்காதே. இதுவரைக்கும் மூர்த்தி, அவ உண்மைங்கிற குறையே தெரியாம வளர்த்துட்டேன். இப்ப 4 பேருக்கு முன்னால தெரிஞ்சு போச்சே. தன்னை இனிமே யாரு கட்டிக்குவான்னு அவன் நினைச்சுட்டான்னா அதைத்தான் என்னால தாங்க முடியலப்பா. நீ ஏன் அழுகிற? நீ எதுக்காக அழுவணும்? இந்த சம்பந்தம் முடியலன்னு அந்த பயல்கள் அழுவணும். அவன் என்ன உனக்கு பொருத்தமா? அவன் மூஞ்சியும் ஓரக்கட்டை வந்தோட போறான அடிச்சு வெளியே வரைச்சிருப்பேன். ஏதோ மூர்த்தி கூட்டிட்டு வந்தாரு பேசாம விட்டேன். அவன் என்ன உனக்கு பொருத்தமா? கட்டட கான்ட்ராக்டர், அவனுக்கு பொண்ணை பத்தி என்ன தெரியும்? கல்லு, மண்ணு, சுண்ணாம்பு, இரும்பு, இதை பத்தி தான் அவனுக்கு தெரியும். அதனால்தான் வரும்போது இரும்பு மரசோட வந்திருக்கான். இவனுக்கெல்லாம் சந்தேக பொண்ணு பிடிக்க வேண்டியவம்மா தெரியாம வீட்டுக்குள்ள நுழைச்சிட்டாங்க. நீ கவலைப்படாத. 6 மாசம் நான் கோர்ட்டுக்கு லீவ் போட்டு எப்படியாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பையன் பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணுவேன். நீ கவலைப்பட. நீதானே தியாகு? எஸ். என் பேர் காளிதாஸ். கார் ரிப்பேருங்களா? ஓ கஷ்டத்தை ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன். ஆமா, இந்த மெக்கானிக் ஷாப்ல மாசம் உனக்கு என்ன கிடைக்குது? 1000க்கு கம்மி இல்ல. 1000மா? இது லேபர் சம்பளம். இதே உன் தொழிலுக்கு டெய்லி 10,000 ரூபாய் நான் கொடுத்தேன்னா நீ என்ன செய்வ? மயக்கம் போட்டு விழுந்துருவேன். ஆமா, டெய்லி 10,000 ரூபாய்னா ராங் சைடு தொழில் இல்ல. என்ன பொறுத்தவரையில் ரைட் சைடு. நீ ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவர். காத்தாட்டம் பறந்து அன்னைக்கு சோழவரம் ரேஸ்ல வின் பண்ண அதே வேகத்தை நீ என் பிசினஸ்ல காட்டினே. ட்ரிப்புக்கு 10,000 நான் தரேன். என்ன பிசினஸ் சார் அது? பிளைனுக்கு பதிலா பஸ் ரூட் விடுறீங்களா? பேசஞ்சர்ஸ் இங்க இருந்து அங்க. கரெக்ட், இங்கிருந்து அங்கே. ஃப்ரம் ஹியர் டு தேர். விளையாட்டு பிசினஸ்.
நீயும் விளையாட்டாவே சம்பாதிக்கலாம். ஓ வேகத்துல இருக்கு நம்ம யோகம். ஒரு ட்ரிப்புன்னா 10,000, 5 ட்ரிப்புன்னா 50,000, 10ன்னா லட்சம். என்ன சொல்றேன்? இன்னும் என்ன யோசனை? சாப்பாட்டுல தான் நிதானம் வேணும், சம்பாதிக்கிறதுல ஸ்பீடு வேணும். அவன் தான் புத்திசாலி. ஓகே சார், என் லட்சியம் முடியணும். அதுக்காக நான் எந்த வேலையும் ஒத்துக்கிறேன். அமான் தியாகு, இவர் மிஸ்டர் தியாகு, மிஸ்டர் சட்டநாதன், பெரிய கிரிமினல் லாயர். என் பிசினஸுக்கு இவர்தான் பிரெயின். ஹலோ. இவர் என் நம்பிக்கைக்கு பாத்திரமான அசிஸ்டன்ட் மிஸ்டர் பூபதி. ஹாய். ஹாய். இது என்ன பொம்மை கடைன்னு பாக்குறியா? இத ரோட்ல போட்டு வித்தா 10 ரூபாய், ரூட்ல போய் வித்தா 10 லட்சம். எப்படி? புரியல. புரியும்படியா சொல்றேன். இது டாக். இத திருப்பு. இது நமக்கு காட். உண்மையா வியாபாரம் பண்ணா லாபத்தை சர்க்கார் வரியா எடுத்துக்குவாங்க. பொம்மையா வியாபாரம் பண்ணா லாபத்தை நம்ம எடுத்துக்கலாம். எது பெட்டர்? விளக்கம் போதும், விவரத்தை புரிஞ்சுக்கிட்ட. மனசாட்சியை மறந்துட்டு தொழில இறங்க சொல்ற. மனசாட்சிய மறந்துட்டு இல்ல, எடுத்துட்டு. ஓகே. அங்க பாத்தியா? பார் பார், இதெல்லாம் ரப்பர் மாஸ்க், மாறு வேஷம். போலீஸ்ல கேடிகளை போட்டோ எடுத்து வைக்கிற மாதிரி பல தினசுகள்ல நாங்க செஞ்சு வச்சிருக்கிறோம். அவசியப்பட்டா உபயோகப்படுத்துவோம். சாம்பிளுக்கு ஒண்ணு காட்டட்டுமா? எப்படி மார்வேஷம்? Fabulous. Now coming to business. உன் ஒர்க் நாளைக்கு பெங்களூர் ஹைவேஸ்ல 10வது மைல்ல ஏன் ஆள் உன்கிட்ட ஒரு பார்சலை கொடுப்பான். அந்த பார்சலை நீ வாங்கி ஜாக்கிரதையா கொண்டு போய் மங்களாபுரம் கோடவுன்ல பூபதி கையில நீ சேர்த்துடுற. கார் எடுத்துக்கிற, காத்தாட்டம் பறக்கிற. ஓகே? ஓகே. இன்ஸ்பெக்டர் சங்கர் ஹியர். பெங்களூர் ரோட் 10வது மைல்ல இன்னைக்கு சரியா 3 மணிக்கு வைரம் கடத்தல் ஆகுது. ஹலோ, உங்க பேரு? பொதுஜனம், அட்ரஸ் பிளாட்ஃபார்ம், அப்புறம் சந்திப்போம். ஹலோ ஹலோ. ஹலோ தியாகு, என் பேர் ஜெகநாத். நான் காளிதாஸோட பிரதர். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். மணி தவறும், நான் தவற மாட்டேன். ஓகே, பொட்டிங்க. இதோ மனோ, பெட்டிய வண்டியில வை. உன் சாமர்த்தியத்துக்கு எங்க செலாம். எனக்கு பாராட்டெல்லாம் தேவையில்ல. உங்க லீடர் சொன்ன மாதிரி மாலை வெட்டு 10,000. ரெடி. ஆனா தரமாட்டேன். பணத்தை கொடுத்துட்டா நமக்குள்ள பாசம் குறைஞ்சிடும். அடுத்த ட்ரிப் வரமாட்டேன். இந்த நீ செஞ்ச வேலைக்கு ₹1. இந்த ரூபாய்க்கு மசாலா டீ சாப்பிடு.
எப்படி நாணயம்? அங்க தவறுது, இங்க நிக்குது. இதுல மசாலா டீ மட்டும் இல்ல, மார்க்கும் போடலாம். சபாஷ். கார்ல தான் ஸ்பீடு நினைச்சேன், ஆனா நீ கொடுக்கிற அடியிலையும் ரொம்ப ஸ்பீடு தான். சும்மா டெஸ்டுக்காகத்தான் என் ஆளுகளை விட்டு எடை பார்த்து. இப்ப கொடுத்தது சும்மா ஒத்திகை அடிதான். ரொம்ப டெஸ்ட் பண்ண ஒரிஜினலாவே அடிப்பேன். தேவையில்லை. மாதவன், பணத்தை கொடு. ஆந்தனி, என்னப்பா? இந்த 10,000. ஐயோ, 10,000க்கு என்ன வெயிட்? கையே கீழே போகுது. என் கை மேல போகுது. ஏன் முடியறதுக்கு இன்னும் அதிக நாட்கள்ல ஆந்தனி. கத்த கத்தியா நான் பணத்தை கொட்டுறேன், நீ லட்சியத்துக்கு. என்னாச்சு? என்ன தம்பி? இப்பெல்லாம் இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறதா சார். 4 ரவுடி பசங்க சேர்ந்து பொண்ணை கடத்துவாங்க, இல்லன்னா கழுத்துல இருக்க நகையா இருப்பாங்க. நல்ல வேளை நான் பார்த்ததுனால உங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். எனக்கு தேங்க்ஸ் சொல்றது இருக்கட்டும் சார். மறுபடியும் உங்க பொண்ணுக்கு ஏதாவது இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டா வாயை திறந்து சத்தம் போட சொல்லுங்க. என்ன சொல்லிப்பா சத்தம் போடுவா? அழா போன ஆண்டவனே என்னையே உமையா படைச்சேன்னு சொல்லி சத்தம் போடுவாளா? ஐ எம் சாரி சார். சொல்றேன். நீ யாருப்பா? எங்க இருக்க? நான் ஒரு இன்ஜினியர். என் பேர் ரமேஷ். எங்க அப்பா மிலிட்டரியில மேஜரா டெல்லியில இருக்காரு. ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், வீட்டுக்கு வந்து என் கூட காபி சாப்பிட்டு வரியா? ஓகே சார். வா. உன்னை ஏன் இங்க தனியே கூப்பிட்டு தெரியுமா? உனக்கு பேச்சு வரலையேங்கிறது எனக்கு பெரிய குறையா தெரியல. இந்த உலகத்துல மௌனம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் அழகு இருக்கு,
அமைதி இருக்கு. பூக்கள், சிலைகள், இரவு, நிலவு எல்லாமே மௌன அழகு இல்ல? கீதா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு சம்மதம் தானே? நாளைக்கே எங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதி நம்ம கல்யாணத்துக்கு கேஸ் வாங்குறேன். உண்மையாப்பா சொல்றேன்? ஆமா சார், இந்த கல்யாணத்துக்கு எங்க அப்பா மனசார சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. இனிமே நீங்க தான் சொல்லணும். நான் என்னப்பா சொல்றது? இதுக்கெல்லாம் வார்த்தையால நன்றி சொல்ல முடியாது. ராதா, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். சரிங்க.